வெல்கம் டு our channel. யானை பசிக்கு சோள போறியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 3ல சிங்கர் ஆண்டனி தாசன் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தேவையான அளவு எண்ணெய், கடுகுளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அல்லது மல்லித்தூள், தேங்காய் பால், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இது கூட பூண்டு ஒரு 4 பல்ல நல்லா தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போடலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட கத்திரிக்காவை நம்ம நார்மலாக பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி கொஞ்சம் நல்லா எண்ணெய் வெளிவர அளவுக்கு இது அப்படியே ஆவிலேயே வேகட்டும். இதை இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கத்திரிக்காவை நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணாமல் தண்ணியில் அரைவேக்காடாக வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இது கூட தேங்காவை கொஞ்சம் நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தேங்காய் பாலை இப்போ இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கக்குனதும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவியும் கொஞ்சம் பொரியலும் கலந்த பதத்துக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும், கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாலில் கத்திரிக்காய் நல்லா வேக டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்குங்க. இல்லை உங்களுக்கு பொரியல் மாதிரியே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பாலை கம்மி பண்ணிக்கலாம். அந்த தேங்காயிலேயே அந்த கத்திரிக்காய் ஊற தேங்காய் பால் நல்லா வத்திடும். அவ்வளோதான். இப்போ சிங்கர் ஆண்டனி தாசன் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஜீரகம் கடுகுளுத்தம் பருப்பு போடும் போதே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணலை, அது வேணாம் கொஞ்சம் முழுசாக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசியாக கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.